என்னடா தேடுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இங்கே ஒரு பேங்க், டோன் பேங்க் வச்சுருந்தேன். ஆனால் டப்புன்னு அது எங்கே போயிடுச்சுன்னு சொல்லி தெரில. ஞாபக மறதின்னு நினைக்கிறேன். நம்மளோட வாழ்க்கையில் காமனாகவே இந்த ஞாபக மறதி அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் இப்படி சொல்கிறேன். ஞாபக மறதி ஏன் வருதுன்னா, நான் அப்படிங்கிற ஒரு அகந்தை உண்டாகும் பொழுது ஞாபக மறதி வருது. நீங்கள் வேதாகமத்தில் தானியேல் புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்க அப்படின்னா, நெபுகாத் நேசர் என்கிறதான ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில நான் தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சதுனால கடைசியில அவர் போய் புல்ல சாப்பிட்றாருன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கும் கூட உங்க வாழ்க்கையில ஞாபக மறதி ஏன் வருது அப்படின்னா, நீங்க பெரிய ஆள்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. அப்போ தன்னைத்தான் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்க கர்த்தருடைய பார்வையில உயர்த்தப்படுவாங்க. எனவே இன்றையிலிருந்து நீங்க நான்கிற அந்த கேரக்டரை க்ளோஸ் பண்ணிருங்க. ஞாபகம் மறதி இல்லாம ஆண்டவர் பண்ணிடுவார். காட் பிளஸ் யூ.